நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே மிஸ்டர் விஜய் மகனை தமிழ்நாடு முதலமைச்சராக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் அவருக்கு தேவையான அந்த மெஜாரிட்டி கிடைக்க வேண்டும். அவருக்கு அந்த பதவி பிரமாணம் நல்லபடியாக நடக்க வேண்டும். வான கதவுகளை திறந்து, வானத்தின் பல கனிகளை திறந்து மகனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய மந்திரி சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்காக விஜய்க்காக, அவர் செய்யும் சேவைக்காக நான் இன்று ஒரு பாடலை பாடுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரம தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 பரிசுத்தர். உமது கிருபையினாலே ஆண்டவரே, விஜயை எங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம் அப்பா, உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, தமிழ்நாட்டில் ஆண்டவரே இந்த மது கடைகளெல்லாம் மூடப்பட வேண்டுமா அப்பா. மகனை இதயம் அசைட்டு நான் செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, அந்த ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நவீனமாக்க விஜயை கொண்டு அதை மாற்றுமாறு ஜெபிக்கிறேனப்பா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். அந்த பதவி பிரமாணம் நல்லபடியாக நடக்கட்டும். அவருக்கு தேவையான அந்த எம்எல்ஏக்கள், ஆதரவு கொடுக்கும் எம்எல்ஏக்களை எல்லாம் அவர்கள் இதயம் அசைட்டு நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி கர்த்தர் மகனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாமல் அடியன் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாமல் செய்யும் அப்பா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக ஏறெடுக்கும் இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறேன். மகனை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சகலத்தையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நான் விஜய்க்காக அதிகாலையில் இந்த வீடியோ வரும். இதை விஜய் பார்க்கும் வரை ஷேர் செய்து விடுங்கள். கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம்.